ஓகே, சரி சும்மா அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே ஷூட் பண்ணி கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதாவது டெய்லி ரொட்டீனை சும்மா இது பண்ணுற வீடியோ கேப்சர் பண்ணி கொஞ்சம் டெய்லிக்கு ஒரு சின்ன 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 வீடியோவாக இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஒரு அப்படியே vlog மாதிரி இல்லை சும்மா அப்படியே வீடியோ மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இப்போ லாஸ்ட் 10 days நான் இங்கே கேரளாவில் இருந்தேன். கேரளாவில் காசர்கோடில் வந்து ஒரு ஃபுட்பால் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இங்கே வந்தேன். நல்லா போச்சு. லாஸ்ட் ஒரு 10, 12, 15 டேஸ்க்கு இங்கே தான் இருந்தேன். ஃபுல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்டர் நல்ல சப்போர்ட்டிவான இன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. கான்டாக்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. பீப்புள்ஸை புதுசாக கொஞ்சம் யார் எப்படி ஆஸ் அ பர்சனாக எப்படி என்ன அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். எஸ், இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண எக்ஸாம்ஸில் என்னோடய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட இந்த எக்ஸாம்ஸில் இந்த சி லைசன்ஸ் எக்ஸாம்ஸில் என்னோடய இன்வால்மெண்ட் மச் மோர் பெட்டர்னு தான் நான் எனக்கு ஒரு செல்ஃப் எவாலுவேஷனாக கேட்டிங்கன்னா சொல்லுவேன். எஸ், யா கண்டிப்பாக. எஸ், அஃப்கோர்ஸ். எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் இப்போ இங்கே சாரே சொன்னார், யூ ஹாவ் த மைண்ட் இன் ஆன்சர்ஸ் ஆட் ஆல், பட் ஆன் த ஃபீல்ட் யூ ஹாவ் டு ஒர்க் அ லாட் அப்படின்னாரு. அது கரெக்டு தான். எனக்கு மைண்டில் வந்து இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் நான் இப்போ ஒரு 3.5-6 months தான் ஒரு ஆக்சுவல் கிரவுண்ட் ட்ரைனிங் இந்த ஃபுட்பால் ரிலேட்டடாக கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஏதாவது அதுவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் வந்து நான் என்னோடய பர்சனல் இன்வால்மெண்ட் இப்போ தான் இந்த க்ரோத்தில் ஒரு லேர்னிங் பேஸில் இருக்கிறதுனால அது இருக்குது. அதனால் அவர் கரெக்டாக சொன்னார். ஏன்னா கிளாஸஸில் தியரிஸில் எல்லாத்துலையும் ஆன்சர் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் ஓகே. ஆனால் கிரவுண்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு கோச் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு கிரவுண்டில் தான் அது இது பண்ண முடியும். நம்ம போர்டில் எவ்வளோ தான் நம்ம லெசன்ஸ் எடுத்து இது பண்ண ரூல்ஸ் எல்லாம் சொன்னாலும் ஆக்சுவல் கிரவுண்டில் வந்து நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அது வந்து நான் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். எஸ், பட் யா, ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ ஹாவ் அ கோச் பிஹேவியர், I have a coach mentality. Yes, I do. Yeah, again சொல்கிறது தான், எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ், சில பேர் 15 ஸ்டெப்ஸுக்கு மேலே போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் -2 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கெரியராக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆஸ் அ பேஷனாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் இந்த எக்ஸாம்ஸ் பண்ணுறாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் கோல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எய்ம்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல், அவங்களோட இந்த ஒன்று நான் ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ராக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வந்து இங்கே சஃபர் ஆகிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் மென்டலி குயிக்காக டயர்டாகிடுறேன்னா இல்லை என் ஃபோக்கஸ் இன்னும் நான் இது பண்ணணுமா? எஸ், அஃப்கோர்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு வேலிடேஷன் அண்டு ப்ரிவிலேஜஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா இது பண்ணாலே எல்லாருமே அங்கே போய் ஃபோட்டோ போடுறாங்க, இங்கே போய் ஃபோட்டோ போடுறாங்க, இங்கே வீடியோஸ் எடுக்கிறாங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நம்ம என்னடா இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு வர்ற மாதிரி. எஸ், அவங்களோட ஒரு செல்ஃபாக ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த ஒரு இது கிளிக் ஆகுது. எஸ், but I'm really happy with that what I have. எஸ், கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது எங்கே போகும்னு ஏதாவது சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு எங்கன்னே தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ஃபுட்பால் விளாண்டா போதுன்ற ஒரு தாட்டில் தான் இங்கே வந்தது. யா, சில ரொம்ப நாள் பழகிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். ஆனால் வந்து ஒரு ரியல் ஒரு பர்சன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி த வே அவங்க பிஹேவ் பண்ணுறது, அவங்க நமக்காக
ஒரு அட்டென்ஷன் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து எஸ் என்னால் இந்த இதில் ஃபீல் பண்ண முடியுது. சம் கேரளா பாய்ஸ் அவங்க தே ரியலி கேர். எப்படின்னா எல்லாம் ஒரே ஏஜ் பாய்ஸ் தான், எல்லாம் ஒரே ஏஜ் தான், மேபி 1 or 2 ஏஜ் அப் அண்ட் டவுனில் இருக்கும். ஆனால் அவங்க வந்து டே மச்சான் எங்கே போகிற, டே என்ன பண்ணுற, அதை 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 தாண்டி தே 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 டூ கேர். எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? உதாரணத்துக்கு நான் சம்திங் ஏதோ பண்ணேன், ஏதோனா சம்திங்னா நான் ஏதோ ஒரு வேர்ட்ஸ் ஏதோ மாற்றி சொல்லிட்டேன். அவங்க வந்து டே இங்கே பாரு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணத்தை கிள்றாங்க. அது ஏங்க 25 வயசு எருமை மாடு மாதிரி இருக்கா இப்படி. அது எல்லாம் சின்ன பசங்களை தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சின்ன பசங்க பண்ணுறது இப்படி தலையில் இப்படி தேய்ச்சி கொடுக்குறது சின்ன பசங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அது ஒரு ஃபன்னியாக இது பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு கேர்னஸில் ஒரு இது பண்ணுறதுக்கும் தெரியும் நமக்கு. அது ஐ ஃபீல் ஃப்ரம் தெம். எஸ், அது வந்து நிஜமானுமே ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. எஸ், சில பேர் ஒரு உரிமையோட கோவப்படுறது, அந்த தெரியும்ல, ஒருத்தன் அன்வான்டாக ஒரு இது சொல்கிறதுக்கும் அவங்க ஆக்சுவலி நம்மளை கைட் பண்ணி ஒரு ப்ராப்பரான வேலை சொல்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. அது அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் கார்த்தி சம்டைம்ஸ் ஜோன் அவுட் ஆகிருக்க, ஏன் என்னாச்சு, இல்லை இப்படி இது பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களே பீப்புள்ஸ் கேர். அது வந்து எனக்கு இதாக இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும் போதே ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தங்கிட்ட இன்னொரு மாதிரியும் அப்படி பேசுவாங்க, சர்க்குலேட் ஆகும். இது ஆல் ஓவர் த வேர்ல்டில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இதுதான். ஆனால் அது எப்படி இதாகுது? ஒருத்தவங்க ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது, ஒருத்தவங்க ரொம்ப டம்பாக இருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாலும் அனாயிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ரெண்டுமே இல்லை, ஓவர் ஸ்மார்ட்டும் கிடையாது, ரொம்ப டம்மும் கிடையாது நினைக்கிறேன். அப்படியே ஒரு மிடில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து இந்த சைடில் இருக்க ஆக்சுவலாக என்ன போயிட்டுருக்கு, இப்படி இது பண்ணுறாங்கன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக டம்மாக இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படி. ஏன்னா நம்மளும் அந்த இடத்துல ஒரு காலத்தில் இருந்துக்கலாம். இந்த இடத்துக்கு நம்ம போகலைன்னா, ஆனால் அங்கெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் எந்த மாதிரி இதெல்லாம் கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அந்த மிடில் இருக்கிறதுனால அது வந்து அந்த அவங்களை சுற்றி நடக்கிற ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்க சுற்றி நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள என்ன இது பண்ணுறாங்க, அவுட் சைடரில் அவங்கள பற்றி என்ன பேசிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா எஸ், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஒரு 10 days அது வந்து அண்டு கொஞ்சம் நாளாகவே ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப மினிமமான ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரேர் தான். ரொம்ப 1 2 3 4 அந்த மாதிரி தான் இருக்கும், யோசிச்சு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் அப்படியே வந்தால் மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஜோன் அவுட்டில் ஒரு இதில் இருந்தாலும் அவங்களே அப்படியே நம்மளே பேசி மச்சான் மச்சான்னு சொல்லி அப்படியே நம்மளை ஒரு மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷனு, அப்படி ஒரு டான்ஸு, அதெல்லாம் அப்படி போட்டு ஒரு இதாக தான் இருந்துச்சு நிஜமானுமே அந்த இதெல்லாம். அப்புறம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜே இல்லை, லேர்னிங் ஹேஸ் நோ ஏஜ் அப்படின்ற மாதிரி. இங்கே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான அவ்வளோ ஏஜ்டான பர்சன்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அவங்க என் வயசில் அவங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கூட தெரியாது, அதுக்கு முன்னாடி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க இப்பயும் வந்து அந்த லேர்னிங்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா பட் அவங்க எந்த அளவுக்கு அவங்க அந்த செல்ஃப் அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க இது பண்ணி இருந்திருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல கெரியரை, நம்ம அதுக்குள்ளே thousands ஆஃப் கொஸ்டினை தூக்கி வச்சு இது எப்படி அப்புறம் இப்படி போகிறது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்ருக்கோம். இதுதான் இந்த 10 daysக்குள்ளே. இப்போ எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இந்த ஹோட்டலில் லாஸ்ட் பர்சனாக இருக்கிறது நான் தான். எஸ், அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு மென்டல் இஷ்யூஸ் அது இனிமேல் அதை வரவிடக்கூடாது. நான் அதை பிடிச்சிட்டேன்றதை விட தெரியும், பட் இனிமேல் அதை வந்து ரொம்ப நாளைக்கு இது பண்ணக்கூடாது. ஐ நீட் டு கியூர் தட், இல்லைனா அது சரிப்பட்டு வராது. என்னோடய பர்சனல் லைஃப், என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப், அது ரெண்டுமே எனக்கு பாதிக்கும். எனக்கு அது பிடிக்கலை. என்னால் சுற்றி இருக்கிறவங்க சஃபர் ஆகி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாது நல்லா இல்லை. அதான்
அண்டு இன்ஸ்ட்ரக்டர் ரியலி சப்போர்ட்டிவ் அண்ட் அவங்களோட கோச்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி அதை சொல்லி கொடுக்கறது. யா எப்படி கோச்சிங் இதை எடுத்துகிட்டு போகணும், அது நிறையா ஒர்க் பண்ணணும் ரியலி, அது நிஜமாலும் இருக்குது. அப்புறம் நவாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், இங்கே இருந்தார். அவர் ஆர்கனைசேஷன் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிரிச்ச மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு ஹைப்பர் ஆக்டிவோட என்ன பண்ணலாம், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. 24 hours ஸ்மைலிங்கு, அப்படி ஒரு சப்போர்ட்டிவாக இது பண்ணுவார் எல்லாமே. இது அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவரை மாதிரி இருக்கணும். அந்த ஹியூமன் மீன் அந்த கேரக்டராக என்னால் இருக்கணும்னு ஆசை. பட் நமக்கு தான் அப்படியே ஸ்பைடர்மேனு பில்டிங் விட்டு பில்டிங் ஸ்விங் ஆகிற மாதிரி மூடு பயங்கரமாக ஸ்விங் ஆகுது என்ன. அதனால் பட் எஸ், எனக்கு அஃப்கோர்ஸ் அவரை மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோ சப்போர்ட்டு, அவ்வளோ ஃபன்னு, அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக அவர் வந்து இருக்கார். ஆன் த ஃபீல்டு, ஆஃப் த ஃபீல்டு, 24/7 இங்கே ரூமில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே. நிஜமாலுமே சூப்பரான கேரக்டர் பெஸ்ட்டு மேன் அவர், நிஜமாலுமே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப ரேரான பீஸ் செட்டியார் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி இது இந்த 10 days இதெல்லாம் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். இன்னும் அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணணும். ஏன்னா முன்ன ஸ்டார்ட் பண்ண மாதிரி என்னால் அடுத்து இது பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து எஸ், ஐ எம் அஃப்கோர்ஸ் ஸ்பைடர்மேன் ஃபேன். வித் கிரேட் பவர்ஸ் கம் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், கிரேட் பவர்ஸ் கம் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கோர்ட்டில் வர்ற மாதிரி இப்போ பவர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதை வச்சு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியும் முன்னோட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் இன்னும் என்னோடய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் என்னோடய ப்ரைம் கொண்டு வரணும். அந்த ஒரு இது கிரேஸோடு ஒர்க் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். எஸ், இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். இதே ஃபயரோட இன்னும் பண்ணணும். கண்டிப்பாக என்னன்னே தெரியாமல் எது எப்படி போகணுன்னு புரியாமல் இவ்வளோ ஒரு ஜேர்னி, அவங்கவுங்களுக்கு தானே அந்த ஜேர்னி தெரியும். எவ்வளோ செருப்படி, எவ்வளோ அடியெல்லாம் வாங்கி இங்கே வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்றது. அதனால் பார்ப்போம். எஸ் எஸ், இந்த கோர்ஸ்க்கு 10 out of எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா எனக்கு 6.56 அவ்வளோதான் தருவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் டைமில் எனக்கு ரொம்ப லத்தாஜிக் ஆகிட்டேன். எனக்கு தான் தெரியுமே அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். அதனால் கொஞ்சம் ஸ்கோரிங் வந்து என்னால் எக்ஸாம்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பாஸ் ஆயிடுவேன், அது ஐ வில் பாஸ். பட் என்னால் அது ஃபுல் ஸ்கோரிங், ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் அதில் வந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸாக இருந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஆன்சர் பண்ணிட்டு நான் என்னோடய கான்ஃபிடென்ஸ் அண்ட் ப்ரில்லியன்ஸை எல்லாத்துக்கும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக நான் அதை காமிக்கணும். எஸ், அதுதான் என்னோட அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். கான்வர்சேஷனில், கம்யூனிகேஷனில், கான்டெக்ட்ஸில், இன்னும் செல்ஃப் இதில் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் தான் என்னோட அடுத்த இது பண்ணவே முடியும். எஸ், தட்ஸ் இட். இன்னும் பேசலாம், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.